நாடு முழுவதும் பள்ளிகளில் நடந்த சமீபத்திய சம்பவங்கள் குறித்து அதிகரித்த கவலை காரணமாக பினாங்கு காவல்துறை மாநிலத்தின் பள்ளிகளில் உள்ள மாணவர் தங்கும் விடுதிகளில் வன்முறையை தடுக்கும் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. பினாங்கு காவல்துறை தலைவர் டத்தோ அசீசி இஸ்மாயில் இது குறித்து பேசுகையில், பாதுகாப்பான சூழலை உருவாக்கவும் குற்றங்களை தடுக்கவும் போலீஸ் கார் மற்றும் மோட்டார் சைக்கிள் ரோந்து பிரிவுகள் இனி இரவில் தீவிரமாக கண்காணிப்பில் ஈடுபடுத்தப்படும் என்று அறிவித்தார். அத்துடன் பள்ளி தொடர்பு அதிகாரிகளின் வருகை அதிகரிக்கப்படும். இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மாணவர்களை பாதுகாப்பதில் சமூகத்தின் கூட்டு உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கிறது என்று அவர் வலியுறுத்தினார். இதற்கிடையில் பெர்மாத்தாங் பாவோ பகுதியில் சூட்கேஸில் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட ஒருவரின் கொலை உட்பட மற்ற முக்கிய வழக்குகளின் விசாரணையும் தொடர்ந்து நடைபெறுவதாகவும், உள்ளூர் குடும்பங்களுக்கு நீதி மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்த அதிகாரிகள் தொடர்ந்து பணி செய்து வருவதாகவும் டத்தோ அசீசி இஸ்மாயில் தெரிவித்தார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.